நான் வந்து சும்மா சொல்ல வரல. நீங்கள் வந்து பிஆர் ஃபீட்ஸோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். சுப்புங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் பவுடர் கொடுத்து போட்டிருப்போம். அந்த வீடியோவையும் முடிஞ்சால் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். அவன் இப்போ எப்படி இருக்காங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இவன் தான் சுப்பு. நம்ம வந்து செப்டம்பர் 29 நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி. அவன் இப்போ இவன் தான் அவன். சுப்பு யாடா கரெக்டாக இவனுக்கு வந்து இப்போ வந்து 7.5 மாதம் வயசாகுது. 2 மாதம் பால் பவுட்ரு ஃபுல்லாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பிஆர் ஆர்ஜிஎஃப் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 32-33 கிலோவில் இருக்கான். நான் வேணால் உங்களுக்கு லைவ் வெயிட் வேணாலும் செக் பண்ணி காமிச்சேன். 34,400 இருக்கான். வணக்கம், நான் உங்கள் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து. இப்போ ஆரிவனில் வந்து நம்மள்ட்ட நிறையா சப்ளிமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்டுங்கிறது ஆரிவன் லேம்ப் கிட் மால்ட். எக்ஸ்ட்ரானரியான சேல்ஸ் போயிட்டு இருக்குங்க. இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த லேம்ப் கிட் மால்ட்டை வந்து எதுக்காக லான்ச் பண்ணோம்னா, இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து 3 ஆடு 4 ஆடுன்னு போட்டு ப்ரீடிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வந்து ப்ரீடிங் ஃபார்ம் வச்சுருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து குட்டி வளர்க்குறவங்க யாருக்கெல்லாம் பால் பற்றாக்குறையாக இருக்கோ அவங்க எல்லாருமே வாங்கினாங்க. நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லேம்ப் கிட் மால்ட்டை லான்ச் பண்ணதுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்போ வந்து நிறைய குட்டிங்களுக்கு வந்து பால் பற்றாக்குறையினால ஒன்று இறந்து போயிடுது, அப்படி இல்லைன்னா மேல் நியூட்ரிஷன் ஆகி குட்டிங்க வந்து ரொம்ப சுருங்கி போயிடுது. இதனால வந்து நிறைய பேருக்கு லாஸ் ஆகி நிறைய பேர் பிஸ்னஸை விட்டே போயிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் லான்ச் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இப்போ குட்டிங்களுக்கு பால் பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் ஆடு 3 குட்டி போட்டிருக்கு, 2 குட்டிக்கு தான் பால் இருக்கும், ஒரு குட்டி பால் இல்லை, அது மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தாய் இறந்து போச்சு குட்டிங்களுக்கு பால் இல்லாமல் இருக்குங்கிற சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து இந்த இவனை மாதிரி நான் வந்து ஒரு சின்ன பால் குட்டி வாங்கி வளர்க்க ஆசைப்படுறேன், அதுக்கு வந்து நான் ரெகுலராக பால் போடணும் அப்படின்னு நினைக்கிறனாலும் சரி, இது எல்லாத்துக்குமான ஒரு காமனான சொல்யூஷனாக தான் வந்து இந்த லேம்ப் கிட் மால்ட் வாங்குறோம். இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து வளர்ப்பு குட்டி வாங்குறவங்கள்ட்ட வந்து ஒரு 40 குட்டி 30 குட்டி வளர்ப்பு குட்டி வாங்குறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 குட்டி 10 குட்டி வந்து ரொம்ப சின்ன பால் குட்டியாக போட்டுருவாங்க. அந்த குட்டியெல்லாம் வந்து தீவனத்துக்கு பழகாமல் வந்து செத்து போயிடும். அது மாதிரி குட்டிங்களுக்கும் இந்த ஆரிவன் லேம்ப் கிட் மால்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு வந்து பாலே அவைலபிள் இருக்கப்ப நான் ஏன் உங்கள்கிட்ட பவுடர் பால் வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரேண்டமாக நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட பசுமாடு இருக்குது, பால் கறந்து 10 நிமிஷத்துக்குள்ளே போட்டுருவீங்க அப்படின்னா வந்து ஆட்டுக்குட்டிங்களுக்கு பால் கொடுக்கலாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஆட்டுங்களுக்கு வந்து பசும்பாலுமே கொடுக்கக்கூடாது, அதுங்களுமே ஆடுங்களுமே கழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான சொல்யூஷனாக தான் வந்து இந்த லேம்ப் கிட் மால் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து 40% ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து மில்க் பவுடரோட இன்னும் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான மிக்சராக கொண்டு வந்திருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு குட்டிக்கு பால் போடணும்னா 30 to 40 லிட்டர் ஆகுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 to 2000 வருவாங்க. அதே அமௌண்ட்டில் வந்து இந்த சின்ன குட்டிங்களுக்கு வந்து வெறும் 900 to 850 3 கிலோ பால் பவுடர் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா கொடுத்தாலே 3 கிலோ முடிச்சிடலாம். நீங்கள் வந்து 850க்குள்ளேயே முடிச்சிடலாம். அதனால நீங்கள் எக்கனாமிக்கலாக செய்யணும்னு நினச்சாலும் சரி, சயின்டிஃபிக்காக செய்யணும்னு நினச்சாலும் சரி, ஆட்டுக்குட்டிங்களுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த ஆரிவன் லேம்ப் கிட் மால்ட் தான். இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆக போகுதுங்க. எக்ஸலண்ட்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பசும்பால் இல்லாமல் இந்த பாலை மட்டும் கொடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரூஃப் இருக்குங்க. இவனுக்கும் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசமாக அதான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு குட்டி வந்து அந்த பாலை மட்டும் கொடுத்து வளர்த்தும் காமிச்சிட்டோம், பெரிய அளவும் இருக்கான், அவனையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். 2வது கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த பால் பவுடர் கொடுத்து யாராவது ஆடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெருசாக வளர்த்துருக்காங்களா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதுக்கும் நான் காமிக்கிறேன். நான் வந்து சும்மா சொல்ல வரல. நீங்கள் வந்து பிஆர் ஃபீட்ஸோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். சுப்புங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் பவுடர் கொடுத்து போட்டிருப்போம். அந்த வீடியோவையும் முடிஞ்சால் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். அவன் இப்போ எப்படி இருக்காங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இவன் தான் சுப்பு. நம்ம வந்து செப்டம்பர் 29 நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி. அவன் இப்போ இவன் தான் அவன். சுப்பு யாடா இந்தா. கரெக்டாக இவனுக்கு வந்து இப்போ வந்து 7.5 மாதம் வயசாகுது. 2 மாதம் பால் பவுட்ரு ஃபுல்லாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பிஆர் ஆர்ஜிஎஃப் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 32-33 கிலோவில் இருக்கான். நான் வேணால் உங்களுக்கு லைவ் வெயிட் வேணாலும் செக் பண்ணி காமிச்சிடுறேன்.
நம்ம மில்க் ரீப்ளேஸர் மட்டுமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ஆர்ஜிஎஃப் ஃபீடு மட்டும் கொடுத்து வளர்த்ததுக்கான ப்ரூஃப் கேட்டிருந்தீங்க. சொல்லியிருந்தோம் இவன் தான் சுப்பு 34 கிலோ 33 to 34 கிலோ வருவான்னு சொல்லியிருந்தோம். நீங்களே வந்து லைவ் வெயிட் பார்த்துங்க. 34,400 இருக்கான். 34,400 இருக்கான். இவன் தான் பிஆரோட பிராண்ட். பிஆர் மட்டும் ஆரம்பத்துலேருந்து 10 நாள் குட்டிலேருந்து பிஆர் பால் பவுட்ரு, பிஆர் ஆர்ஜிஎஃப் சாப்பிட்டு வளர்ந்த பிராண்ட். கரெக்டாக 7 மாதம் தான் ஆகுது. நல்ல வெயிட் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய வீடியோவில் கூட போய் எடுத்து பார்க்கணும். இப்போ வேற என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னா, எத்தனை நாளைக்கு இந்த பால் பவுடர் கொடுக்கறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் வந்து 10 நாளில் நீங்கள் 3 நாள் 4 நாளில் ஆரம்பித்தா 3 மாதம் வரைக்கும் இந்த பால் பவுடர் கொடுக்கலாங்க. அது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக வருங்க. அடுத்த கொஸ்டின், இந்த பால் பவுடர் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். தீவனம், புல், பால் பவுட்ரு 3யும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. பால் பவுடர் வந்து காலையும் சாயங்காலமும் கொடுத்துட்டு ஆடு புல் மேய்துனா மேய விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் தீவனம் கொடுக்குறீங்கன்னா தீவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக நல்ல வெயிட் வருங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ வந்து என் ஆடோட அம்மா இருக்குது, அதுக்கிட்ட கொஞ்சமாக பால் இருக்குது, பால் பத்தலை, அதுக்கு வந்து இந்த பால் பவுடரையும் கொடுத்துட்டு ஆட்டுக்கிட்டையும் பால் குடிக்க விடலாமான்னா இருக்கிறதுல பெஸ்ட்டு அதாங்க. தாயிட்ட வந்து இருக்கிற பாலை குடிச்சிக்கிட்டு பத்தாத வயிற்றுக்கு வந்து இந்த பால் பவுடரை குடிச்சிச்சுன்னா ஆடு வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா வெயிட் வரும். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா இந்த பால் பவுடர் இருக்குமான்னு கேட்பாங்க. தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா வந்து உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஆனா தாய்ப்பாலை முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கும். தாய்ப்பாலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிதான் இருக்குமே தவிர தாய்ப்பால் வேறங்க, இது வேறங்க. கண்டிப்பா தாய்ப்பால் இல்லாம வளர்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வளர்க்கலாம். நானும் வளர்த்துருக்கேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அதை காமிக்கிறேன். ஆனா வந்து தாய்ப்பாலை எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் நான் அந்த ஆரிவன் லேம் கிட் மால்ட்டை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். உங்களுக்கு வந்து லேம் கிட் மால் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருதுங்க. இது வந்து 1 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோங்கிற வேரியன்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து வேல்யூம் கூட போக போக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்ளைட் ஆகுங்க. அதனால உங்கள்கிட்ட எத்தனை குட்டி இருக்கோ அதுக்கேற்றாப்புல வாங்கிங்க. என்கிட்ட 1 குட்டி 2 குட்டி தான் இருக்குன்னா 3 கிலோ வாங்கிங்க. என்கிட்ட வந்து ஒரு 5-6 குட்டி இருக்குன்னா 5 கிலோ பேக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஒரு 10 குட்டிக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 10 கிலோ பேக்கெட் போயிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் 1 கிலோ எடுத்தாலும் 3 கிலோ எடுத்தாலும் 5 கிலோ எடுத்தாலும் 10 கிலோ எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஒரு பார்சல் கணக்கு தாங்க வரும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பார்சலுக்கு வந்து 120 ரூபா தாங்க வரும். அதனால வேல்யூம் எடுக்க வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கொஞ்சம் மிச்சமாகும்.